Hi brothers and sisters, welcome to this new video. ஒரு நாள் நமக்கு சுதந்திர தினம் லீவு கிடைச்சதுனால சார்ட்டை பற்றி ஃபுல்லாகவே விரிவாக பார்ப்போம். நிஃப்டி டே சார்ட்டு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு, எங்கேருந்து எங்கே மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். இம்பார்ட்டண்டான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரிய வரும். நிஃப்டி மூவ் ஆகும்போது இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் இது பண்ணி பாருங்க. ஆல் எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது 5 minute சார்ட்டு. இதை நான் டிரா பண்றேன். நீங்களும் வரைஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கன்சல்டேஷன் ஆச்சுல நேற்று வியாழக்கிழமை, அதை டிரா பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா எப்படி மூவ் ஆகலாம்ங்கிறத நம்ம பார்ப்போம். பெரிய வீடியோவாக இருக்காது, போர் அடிக்காது, ஒரு முடிஞ்ச அளவு குயிக்காக வீடியோ முடிக்கிறது பார்க்குறேன். இந்த ஸ்விங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே ரேஞ்ச் போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். சரியா? அதுக்கு அடுத்தது இங்கே இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். மொத்தம் 4 லைன் போட்டிருக்கேன். ரொம்ப குழப்பம்லாம் இல்லை, 4 லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன். சரியா? அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் 5 minutesல இங்கே பாருங்க 5 லைன் போட்டிருக்கேன். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் 30 minutesக்கு மாத்திரம் 5 minutesக்கு நம்ம டிரா பண்ணியாச்சு. ஒரு 5 minutesக்கு 5 லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ 30 minutes. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ சில லைன்ஸ் போட போறேங்க, அதாவது ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். மேலே உள்ள இந்த ஸ்விங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். 3 கோடு கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த 3 கோடையும் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி கீழே ஒரு 3 கோடு, இங்க 3 கோடு. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் சேனல் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக் நடந்துட்டு கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகே, 30 minutesல 3 கோடு, 5 minutesல 5 கோடு போட்டோம், 30 minutesல 3 கோடு போட்டுருக்கோம். சரியா? அடுத்தது நான் சொல்ற அந்த டைம் ஃப்ரேமை நோட் பண்ணி வச்சுங்க. 5 minutes முக்கியமானது, 30 minutes முக்கியமானது, அடுத்தது 4 hours முக்கியமானது. அதுக்கு முன்னாடி உள்ளது 1 hour, அப்புறம் அதுக்கு அது மாதிரி 10 minutes 25 minutes இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கலாம். நான் சொல்றது இதெல்லாம் 1 by 1 அப்படி பார்க்கறது ஈஸியாக இருக்கும். 4 hour. ரைட்டா? 4 hourல இப்போ நான் வரைய போகிறேன். ஒரு ஃபுல் அந்த சார்ட்டில் நம்ம வரையும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 4 hour வரையும் போது இங்கே மேலே உள்ள ஸ்விங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்க, இந்த ஸ்விங்கு. ஓகே, ஓகே, 3 இதை டச் பண்ணுற மாதிரி ஸ்விங் வரைஞ்சிட்டேன்னா, அடுத்தது இங்க பாருங்க. ஓகே, ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ரைசிங் சேனல் போட்டு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் இப்போ தயங்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? இதை பின்னாடி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் 1 by 1. 4 hours முடிச்சிட்டோம். அடுத்தது இதுதான் ஃபைனலு. இதுக்கு மேலே நம்ம வீக்லி மந்த்லிலாம் பார்க்கலாம், ஆனால் டேவோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, டே கேண்டில் மாற்றிக்கலாம். டே கேண்டில் இப்போ நம்ம வரைய போகிறோம். இந்த லைஃப் டைம் ஹை 26,277க்கும் இந்த இப்போ ரீசெண்டான 25,669க்கும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு கோடு போட்டேன். ஓகே, அடுத்தது இந்த பாருங்க, கொரோனாவில் நடந்தது. இந்த கொரோனா இருந்துச்சுல, கொரோனா இல்லை, ஜூன் 2024 ஒரு ஃபால் வந்தது. இந்த இடம் இது எலெக்ஷன் நினைக்கிறேன். கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு பாருங்களேன், 2024. ஓகே, ஃபுல்லாக வச்சுக்குவோம். இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டானது, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வர்றது பற்றி உங்களுக்கு தெரிய வரும். சரியா? கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது
ஒவ்வொரு நாளுக்கும் இது இம்பார்ட்டண்டா நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ லைஃப் டைம் ஹையும் ரீசன்ட் ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழ் சைடு இருக்கிறதுலையே கீழ் உள்ள லோவையும் அதுக்கு அடுத்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்க்கும்போது ஒரு நைஸா இந்த பாருங்க, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வரலாம்ங்கிற ஒரு ஐயம் இருக்குது. ரைட்டா, இந்த பாருங்க, இங்க வரைக்கும் வரலாம்ன்ற ஒரு ஐயம் இருக்கு. ரைட்டா, ஒரு நைஸ் பேரலல் சேனல் கூட சொல்லலாம், இல்லை வெஜ் பேட்டர்னும் சொல்லலாம். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து வெரி வெரி லாங் டேர்முக்கு மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, மார்க்கெட் இப்படி இருக்குன்னு சொல்லி இது அப்படியே அதுக்கப்புறம் 4 ஹவருக்கு மாற்றுவோம். 4 ஹவர் நம்ம பார்த்தோம் வரைஞ்சோம்ல. 4 ஹவர்ல என்ன சொல்லுது, ஒரு ரைசிங் சேனலை பிரேக் பண்ணி மார்க்கெட் சென்டர்ல நின்றுட்டு இருக்கு. இது ரெண்டாவது மைண்ட் செட்டு. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டு ஒரு பேரலல் சேனல், ரெண்டாவது மைண்ட் செட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நின்றுட்டு இருக்கு சென்டர்ல 4 ஹவர்ல. ரைட்டா, அடுத்தது 30 மினிட்ஸ் நம்ம டிரா பண்ணோம்ல, ஃபாலிங் சேனல்ல பிரேக் அவுட் கொடுத்து கன்சால்டேஷன் ஆகி நின்றுட்டு இருக்கு 30 மினிட்ஸ்ல. அப்போ நமக்கு இப்போ 3 விஷயம். ஒன்று பேரலல் சேனல், ரெண்டாவது ரைசிங் சேனல்ல பிரேக் அவுட் கொடுத்து சென்டர்ல நிக்குது, மூணாவது 30 மினிட்ஸ்ல சென்டர்ல வந்ததுல அதுக்கு வந்து ஃபாலிங் சேனல்ல பிரேக் அவுட் கொடுத்து நிக்குது. இது மூணே மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட்டா, அப்போ ஒன்று வந்து பேரலல், ஒன்று ரைசிங், ஒன்று ஃபாலிங். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட், கிளியரா ரேஞ்ச் மார்க்கெட். இதெல்லாம் ஒன்றே போல மேல் சைடு மேல் சைடு மேல் சைடு, அதாவது ரைசிங் சேனல் வந்தா அப் ட்ரெண்ட் நம்ம முடிவுக்கு வரலாம். இல்ல டவுன் ட்ரெண்ட் டவுன் சைடு, அந்த ட்ரெண்ட் லைனே டவுன் இருந்துச்சுன்னா ஃபாலிங்ல இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் நம்ம முடிக்கலாம். இப்போதைக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான். இப்போ 5 மினிட்ஸ்க்கு மாத்திக்குவோம். ஃபைனலா இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெண்டை கணிக்கணும். ரைட்டா, இப்போ 5 மினிட்ஸ்க்கு மாத்திரேன். இப்போ என்னாச்சு, 5 மினிட்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாருங்க, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போய் கன்சால்டேஷன், அப்புறம் கடைசி நாள் ஃபுல்லாவே கன்சால்டேஷன். ஸோ 5 மினிட்ஸ்ல கன்சால்டேஷன். இப்போ 4 இதை நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். நம்பர் 1 வந்து டே கேண்டல்ல ஒரு பேரலல் சேனல் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே வந்து சென்டர்ல நிக்குது. 4 ஹவர்ல ரைசிங் சேனல்ல பிரேக் அவுட் கொடுத்து சென்டர்ல நிக்குது. 30 மினிட்ஸ்ல அந்த பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்ததுல அதுல ஃபாலிங் சேனல்ல பிரேக் அவுட் கொடுத்து நிக்குது. 5 மினிட்ஸ்ல ஃபுல்லாவே பேரலலா மார்க்கெட் போயிட்டே இருக்கு. ஸோ கிளியர் ரேஞ்ச் மார்க்கெட். சரி, இப்போ நம்ம வரையலாம் என்ன நடக்கலாம் அப்படின்ட்டு. 5 மினிட்ஸ்ல பிரேக் அவுட் கொடுத்தா இந்த பாருங்க, இப்படி பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேல போகலாம். எப்படி நல்ல ஒரு பாசிட்டிவா நியூஸ் போற புத்தின் அண்ட் ட்ரம்புடைய ஸ்பீச் இருக்கு. நெகட்டிவா போகும்போது இப்படி, இது ஃபர்ஸ்ட் டார்கெட், அடுத்தது செகண்டு, இந்த இடத்துல இந்த ஸ்விங் கீழே தான் செகண்டு. எது நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா, இதே 30 மினிட்ஸ்ல மாத்திரம்டா கோடை மட்டும் போடுறேன். மார்க்கெட் மூவ் ஆகும்போது இது ஃபர்ஸ்ட், மேலே போகும்போது இது செகண்டு, இது தேர்டு 30 மினிட்ஸ்ல. இதே கீழே வரும்போது இந்த ஸ்விங் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிட்டோம். இது 24,337 வந்து அடுத்தது. இது 30 மினிட்ஸ்ல. 4 ஹவர்ஸ்ல இந்த பாருங்க, லைஃப் டைம் ஹை தான் அடுத்த டார்கெட்டு. கீழே வந்து இது வரைக்கும் வரைஞ்சிட்டோம். இந்த இடம் 24,000, அடுத்தது இந்த இடம் 23,200, அதுக்கு அடுத்தது 22,400. ரைட்டா, இது 4 ஹவர்ல. அதுக்கு அடுத்து டே கேண்டில் இந்த இடம் 22, அடுத்தது கீழ் சைடு வந்து 21,964, 22,000 வச்சுக்கலாம். மேல் சைடு லைஃப் டைம் ஹையான 26,277 வச்சுக்கலாம். சரியா,
ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது டே, அடுத்தது 4 hour, அடுத்தது 30 minutes, அடுத்தது 5 minutes. ஓகே, இப்போ இதை வரைஞ்சிட்டு மார்க்கெட் இப்படித்தான் மூவ் ஆகும், வேற எந்த பக்கம் மூவ் ஆகாது. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.